நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எடுத்திருந்தால் நாம் நடுத்தருவிலே நின்றிருப்போம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய சாதுரியத்தை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிற போதும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சில் நிறுத்திக் கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம். ஏன் நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் ஒரே காரணம், ஒரே பதில். நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர், அதனால் எதிர்க்கிறேன். அவ்வளவுதான். நான் அம்பேத்கரை கோடியா அவர் எங்களுக்கு தலைவர் அப்படி மட்டும் நினைச்சிருந்தேன்னா எனக்கு அது ஈஸி, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு. அவன் என்ன கொள்கை பேசினான்னா ஆளுங்கட்சியா இருக்கிறான், அவங்கதான் இன்னைக்கு பெரிய சக்தி தேசிய அளவில், காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை, அதனால நாம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும். ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை, எடுக்க மாட்டான். ஏனென்றால் திருமாவளவன் அம்பேத்கரின் பிள்ளை, புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன், தந்தை பெரியாரின் பிள்ளை. இந்த புரிதலோடு தான் நாம் களத்தில் கைகோர்த்து நிற்க வேண்டும். திமுகவோடு நமக்கு விமர்சனம் இல்லையா? அதிமுகவோடு விமர்சனம் இல்லையா? மற்ற கட்சிகளோடு காங்கிரஸோடு நமக்கு விமர்சனம் இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸை நாம் நட்பு சக்தியாக பார்க்க முடியுமா? காங்கிரசுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடப்பதற்கு முன்பே 2008 டிசம்பரில் இருந்து எத்தனை அடுக்கடுக்கான போராட்டங்களை விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறது. மாணவர் அணி சார்பிலே போராட்டம், மகளிர் அணி சார்பிலே போராட்டம், தொழிலாளர் அணி சார்பிலே போராட்டம், அடுக்கடுக்கான பல போராட்டங்கள் ஈழத்தமிழர்களுக்காக. எத்தனை மாநாடுகள் நாம் எல்லாம் போராட்டம் நடத்திய காலத்தில், மாநாடு நடத்திய காலத்தில் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன?